Welcome. This is Radio Pras. அனைவருக்கும் அன்பு வணக்கம். சுஜாதாவின் ஹாஸ்டல் தினங்கள் அத்தியாயம் 15. ஒரு வருடத்தில் என்ன மாற்றங்கள். கஜராஜும் நடராஜனும் ஒரு கிளாஸ். பப்பு இவர்கள் இருவருக்கும் வாத்தியார். கோவிந்தா ஒரு வருஷம் கிட்டே வந்து உத்தரவாதமாக அடுத்த வருஷம் இவர்களுடன் சேர்ந்து கொள்ளத்தான் போகிறான். இந்த பாரு மரம் ராசு. மரமா? அது என்ன கோவிந்தா? மரம் ட்ரீ இதோ பாரு. அது சின்ன செடியாக இருந்தப்போ இந்த ஹாஸ்டலுக்கு வந்தேன். நீங்கள் பாட்டுக்கு பாஸ் ஆகிட்டு போயிடுவீங்க. நானும் கசக்கோலும் குண்டி தேய்ச்சிக்கிட்டு இங்கே தான் இருக்க போகிறோம். கஜு, எனக்காவது டுபாக்கோ மாமனார் உண்டு. ஃபாதர் இன் லா. உனக்கு யாருடா? பப்பு மாதிரி ஆளுங்கள்லாம் சொல்லி தந்தா உருப்படுவாங்கடா. ஏண்டா? சரியான ஹோமம் என்றான். நடராஜன் புரியாமல் பார்க்க கஜராஜ் அவனை பார்த்து, இவனை பாரு, பொட்டி டபுளோ ஸ்லாம் பாம். புரிந்து கொள்ள விருப்பம் இல்லாமல் நடராஜன் அங்கிருந்து விலக கோவிந்தா க என்று சிரித்தான். மாதவி சென்குப்தா ஊரிலிருந்து திரும்பி வந்தபோது நோட்டீஸ் போர்டில் வெல்கம் மாதவி மை ஸ்வீட் ஹார்ட் என்று யாரோ எழுதி வைத்திருந்ததை சென்குப்தா மௌனமாக பார்த்து கிழித்து போட்டார். புதிய மெஸ் செக்ரட்டரி வியாழக்கிழமை தோசைக்கு பதிலாக பூரி என்று பிரமாதமாக நோட்டீஸில் ஒட்டியிருந்தான். சில லெக்சரர்கள் ராஜினாமா செய்துவிட கிளாஸ் நடக்கவில்லை. நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் பண்ண போவதாக பயமுறுத்தி கொண்டிருக்க நான் டீச்சிங் ஸ்டாஃப் ஸ்ட்ரைக் பண்ணுவதாக பயமுறுத்தி கொண்டிருக்க கஜராஜ் தான் மாணவர் தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டால் அவர்களுக்கு ஆதரவு தருவதாக வாக்களித்தான். தேர்தல் பிரமாதமாகத்தான் நடந்தது. 2 வருஷத்துக்கு ஒரு முறை தேர்தல் அது. கஜராஜ் டை கட்டிக்கொண்டு சேவித்து கொண்டு ஆஃப்செட் லித்தோவில் 3 கலரில் போஸ்டர் அடித்திருந்தான். அவனுக்கு எதிராக பிரேம் ஷீல் என்கிற வடக்கத்தியக்காரன் தன்னை தேர்ந்தெடுத்தால் என்ன செய்வேன் என்று ஆக்கபூர்வமான நோட்டீஸ் அடித்து விநியோகித்தான். நடராஜனும் மறைமுகமாக பப்புவும் ஏன் கோவிந்தராவு கூட பிரேம் ஷீல் பக்கம் உழைத்தார்கள். பார்த்திபன், வேணுகோபால், குண்டுராமு எல்லாரும் ஒலிபெருக்கி எல்லாம் வைத்து கஜராஜ் பக்கம் உழைத்தார்கள். பரபரப்பாக இருந்தது தேர்தல். போலீஸ் வண்டி ஒன்று கேம்பஸ்க்கு வெளியே காத்திருக்க சென்குப்தாவும் சிவில் ப்ரொஃபஸரும் சின்னசாமியும் ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் ரூமாக போய் வாக்காளர்களை பேண்ட் மாட்டி அழைத்து கொண்டு வந்து 90% மேல் ஓட்டுப்பதிவு. ராத்திரியை எண்ண வேண்டும் என்று அடம் பிடித்தான் கஜராஜ். சாராய பாட்டில்கள் வெற்றி கொண்டாட வாங்கி வைத்திருந்தார்கள். சின்னசாமி இருட்டில் பல்பு வெளிச்சத்தில் எண்ண மாட்டேன் என்று சொல்லி ஓட்டுப்பெட்டிகளை மூடி காவல் வைத்து பூட்டிவிட்டார். மறுநாள் ஞாயிற்றுக்கிழமை எண்ணிக்கொள்ளலாம் என்று கஜராஜ் ராத்திரி ரூமாக வந்து அவனுக்கு எதிராக உழைத்தவர்கள் எல்லாம் சத்தம் போட்டான். வரம்பில்லாமல் கெட்ட வார்த்தைகளை உபயோகித்தான். வடநாட்டு அடிவருடிகள், ஷீல் பஞ்சாபியாம், மேனேஜ்மெண்ட் அடிவருடிகள் என்றெல்லாம் பேசினான். கோவிந்தா தோத்து போக போகிறான், அதான் கத்துறான் என்றான். ஓட்டு எண்ணும்போது முதல் மணி நேரத்திலே தெரிந்துவிட்டது. அத்தனை போஸ்டர் அடித்து செலவழித்திருந்தாலும் கஜராஜ் 256 ஓட்டு வித்தியாசத்தில் தோற்று போயிருந்தான். பிரேம் ஷீலை மலர் மாலை போட்டு ஓப்பன் ஜீப்பில் வைத்து சேவித்து கொண்டே ஹாஸ்டல் முழுவதுமாக சுற்றி வந்து கஜராஜ் ரூமுக்கு எதிரே கத்தினார்கள். பிரேம் கஜராஜின் அறைக்கு சென்று நோ ஹார்ட் ஃபீலிங்ஸ் என்று கைகுலுக்கினாலும் கஜராஜின் பார்வையில் கத்திகள் தெரிந்தன. டே நட்டு, நீ எங்கே போயிடுவ? உங்கள் கிளாஸ் ஆளையே சப்போர்ட் பண்ண மாட்டேன். ஒரு தமிழனை சப்போர்ட் பண்ண மாட்டேல்ல, நீ எங்கே போயிடுவ? பார்க்கலாம். உன் வண்டவாளம்லாம் வெளியே வருதா இல்லையா பார்க்கலாமே என்றான். நடராஜனுக்கு பயமாக இருந்தது. பப்பு அப்படி தான் பேசுவான், தோத்த ஆவேசம், கவலைப்படாத. ஏதாவது வாலாட்டுனா அவனை ரெஸ்டிகேட் பண்ணிடலாம். நான் இப்போது ஸ்டாஃபு, ஞாபகம் வச்சுக்கோ. எதுக்கு அவனை கூப்பிட்டு நான் சொல்லிடுறேன் என்றான். நடராஜனுக்கு இதெல்லாம் கலக்கமாக இருந்தாலும் மின்னுவிடம் இருந்து வந்த கடிதம் உற்சாகம் அளித்தது. அம்மாவும் அப்பாவும் எனக்கு தீவிரமாக பிள்ளை பார்த்து கொண்டிருந்தாலும் அப்பா ரொம்ப ஜாதக பைத்தியமாக இருப்பது ஒருவாறு சௌகரியமாக இருக்கிறது. வாய்க்காலில் ஜலம் வந்து விட்டது. காகித பூக்களை மிதக்க விட்டு அதில் உங்களுக்கு செய்திகள் அனுப்புகிறேன். எப்போது மறுபடி மயிலாப்பூர் வர சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று காத்து கொண்டிருக்கிறேன். இதுவரை அபாயகரமானதாக எதுவும் நிகழவில்லை. இதற்கு நீங்கள் பதில் எழுத வேண்டாம். நன்றாக படித்து பாஸ் பண்ணிவிட்டு வரவும். இதுவரை சமாளித்து விடலாம் என்று தான் தோன்றுகிறது. எனக்கு புதுசாக ஒரு தோஷம் கண்டுபிடித்து 6 மாதம் ஏதோ ஹோமம் பண்ண வேண்டும் என்று ஒரு அனுமார் ஜோசியர் சொல்லி போயிருக்கிறார். அவர் வாழ்க. இப்படிக்கும் இன்னும் போன்ற கடிதங்கள், ஒரு வழி கடிதங்கள் நடராஜனை கிறுக்கனாக்கியிருந்தன. கண்ட வேளைகளில் கடிதத்துக்கு முத்தம் கொடுத்து கொண்டிருந்தான். விண்ணுவை தொட்டபோது ஏற்பட்ட உணர்ச்சிகள் எல்லாம் ஞாபகப்படுத்தி கொண்டான். மாதவி சென்குப்தா
வெக்கேஷனுக்கு ஊர் சென்றிருந்தவள் திரும்பி வந்தபோது கொஞ்சம் மாறியிருந்தார் போல் தோன்றியது. தலைமயிரையோ வகிடையோ எதையோ மாற்றிவிட்டிருந்தாள். சென்குப்தா வழக்கம் போலத்தான் இருந்தார். கஜராஜ் அவர்கள் வீட்டுக்கு சேவகம் பண்ணுவதை விடவில்லை. மாதவி பின்னாலேயே சந்தர்ப்பம் கிடைத்த போதெல்லாம் அலைந்தான். சிரித்து பேசிக்கொண்டு டென்னிஸ் கோர்ட்டில், கேன்டீன் வாசலில், ஃபுட்பால் மைதானத்தில். மற்ற பேர் தப்பாக பேசலாம் என்பதை பற்றி சென்குப்தாவோ மாதவியோ கஜராஜோ கவலைப்படுகிறார் போல் தெரியவில்லை. ஒரு தினம் நன்றாக மாட்டிக்கொள்ளப் போகிறான் என்று தான் பேசிக்கொண்டார்களே தவிர நடைமுறையாக எதுவும் செய்ய தெரியவில்லை. ப்ரொஃபஸருக்கு தன் மனைவி மேல் அசைக்க முடியாத நம்பிக்கை இருக்க வேண்டும். இல்லாடா, ப்ரொஃபஸருக்கு கட்ஸ் இல்லடா என்றான் பப்பு. அவன் சொல்லித் தருவது மிக நேர்த்தியாக இருந்தது. நெட்வொர்க் அனாலிசிஸ் போன்ற அத்தனை கஷ்டமான பாடத்தை கல்கியின் பார்த்திபன் கனவு போல சுவாரஸ்யமாக சொல்லிக் கொடுக்க பப்புவால் தான் முடியும். அவனை மாணவர்கள் எல்லோரும் சூழ்ந்து கொள்ள பேச்சுலர் ஸ்டாஃப் குவார்ட்டர்ஸில் பப்பு பல இளம் மாணவர்களை அறைக்கு அழைத்து அரிஸ்டாட்டில் போல போதித்தான். பப்புவின் அறையில் மேலின் மன்ரோவின் இலிருந்து கலீலியோ வரை படங்கள் ஒட்டியிருக்கும். பப்புவுக்கு எது எப்போது பிடிக்கும் என்று சொல்ல முடியாது. கார்னியாவில் முற்றுப்புள்ளி இல்லாத பேரா இல்லாத நாவலை ஒரு முறை படித்து கொண்டிருப்பான். ஒரு முறை சரோஜாதேவியின் வலிக்கும் இரவுகள். அறைக்குள் சென்றபோது பப்பு அவனை பார்த்தது முகமலர்ந்து தோளில் கை வைத்து முதுகில் தட்டி பார்த்த பக்கத்தில் உட்கார வைப்பான். இந்த முறை போனபோது பப்பு ரொம்ப கோபத்தில் இருந்தான். நட்டு ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்ன பப்பு? இந்த லெட்டரை பாரு. டைரக்டருக்கு எழுதப்பட்டிருந்த கடிதம். ஜி செல்வகுமார் என்கிற பையனின் அப்பா எழுதிய கடிதம். அதை படித்து முடித்ததும் நடராஜன் பப்பு நிமிர்ந்து பார்த்து, அநியாயம் என்றான். இது எப்படி? எல்லாம் கஜராஜ் செஞ்ச வேலை. நட்டு, நான் உங்கள் மாதிரி பாய்ஸ் கூட சிநேகிதமாக இருக்கிறது வாஸ்தவம் தான். என்கிட்ட சில அன்கன்வென்ஷனலான அபிப்பிராயங்கள் இருக்கலாம், கொள்கைகள் இருக்கலாம். ஆனால் இந்த மாதிரி நான் எப்போவாவது நடந்துகிட்ருக்கேனா? என்ன ஒரு அநியாயம் பார்த்தியா? டைரக்டர் என்ன சொன்னார்? அவர் நல்லவர், எங்கிட்டே கடிதாசியை கொடுத்துட்டாரு. இந்த மாதிரி கடிதம் வராமல் பார்த்துக்கணும். இது நிச்சயம் கஜராஜ் செய்கிற விஷயம். நட்டு, எனக்காக ஒரு காரியம் செய்ய. இந்த செல்வகுமாரை போய் பார்த்து கேளு. என்ன கேட்கணும்? அவன் அப்பா கிட்ட அவன் கம்ப்ளைண்ட் பண்ணினானா என்ன? எனக்கு நேராக கேட்குறதுல கொஞ்சம் தயக்கம் இருக்கிறத புரிஞ்சுப்பேன்னு நினைக்கிறேன். செல்வகுமாரை கேட்டதில் சத்தியமாக அவன் அம்மாதிரி அப்பாவுக்கு யாருக்கும் கடிதம் எழுதவில்லை. பப்பு என்ன மாதிரி லக்ஷரர்? அவர் மேலே கோல் சொல்வேனா? செல்வா, இதை போய் நீ டைரக்டர்கிட்ட சொல்வியா? தாராளமா. இப்போ கஜராஜை ஒழிச்சு கட்டிடலாம். அந்த சந்தோஷ செய்தியை பப்புவிடம் சொல்லிவிட்டு திரும்பி வந்த கையோடு அந்த அதிர்ச்சி தரும் செய்தி கிடைத்தது. செல்வகுமார் டைரக்டரிடம் போய் அந்த கடிதத்தில் கண்டிருப்பது யாவும் மெய் என்று சொல்லிவிட்டதாகவும், டைரக்டர் வேறு வழியின்றி பப்புவை ராஜினாமா கடிதம் கொடுக்கும்படியாக சொல்லிவிட்டதாகவும் செய்தி கிடைத்தது. பாதரி போய் பப்புவின் அறைக்கு சென்றபோது அவன் புத்தகங்களை அட்டை பெட்டியில் அடுக்கி கொண்டிருந்தான். வானட்டு, எனக்காக எடுத்துக்கிட்ட முயற்சிக்கெல்லாம் தேங்க்ஸு. ஆனால் பப்பு, சத்தியமாக சொல்கிறேன், அந்த செல்வகுமார்கிட்ட ஒரு மாதிரி சொன்னான், ஆனால் டைரக்டர்கிட்ட வேறு மாதிரி சொல்லிட்டான். கஜராஜ் அவனை பயமுறுத்தியிருக்கான். அதை பாரு நட்டு, ஒரே ஒரு ஆள் கஜராஜ். அவனுடைய அராஜகத்தை அடக்க முடியவே இல்லை. அவன் எலெக்ஷனில் தோற்ற கோபத்தை மேலே இப்படி அப்பாண்டமாக பழி சுமத்தி காட்டுறான். எனக்கு அப்படியே இந்த கஜராஜுங்கிறவனை கழுத்தை நெரிச்சு கொண்டுடலாம் போல் ஆத்திரம் வர்றது. சமூக சட்டம் கட்டுப்பாடுகள் இருக்குது, 1000 ஷரத்துகள் இருக்குது. ஒரு ஆள் என்ன கலக்குறான் பாரு ஹாஸ்டலையே. இப்போது நான் டீச்சிங் ஸ்டாஃபோடு சேர்ந்துட்டு ஸ்ட்ரைக் வேறு ஒன்று ஆர்கனைஸ் பண்ணி உங்களை கிளாஸுக்கு போக விடாமல் பண்ண போகிறோம். இதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு எல்லையே இல்லையே. யாராவது இவனை ரிசைன் பண்ணிட்டியா பப்பு? ஆமாம், இது ஒரு விதத்தில் கோழைத்தனம் இல்லையா? உண்மையில குற்றம் இது இல்லாமல் இருக்கிறப்போ இதில் சிக்கல் என்னப்பா? இல்லை, என் மேலே குற்றம் இல்லைன்னு அப்பழுக்கு இல்லாமல் சொல்ல முடியாதானா என்று நிமிர்ந்து நடராஜனை பார்த்தான். நடராஜன் பேசவில்லை. இருந்தாலும் நான் 1ஆம் தேதி விட்டுட்டு போகிறதுக்குள்ளே இவனை ஏதாவது வழி வச்சுட்டு தான் போக போகிறேன் என்றான். அறைக்கு திரும்பிய போது மின்னு மயிலாப்பூர் வரப்போவதாக கடிதம் வந்திருந்தது. அத்தியாயம் 16. மின்னு வந்திருக்கிறாள் என்று தெரிந்ததும் உடனே சட்டை பளபளப்பாக இரவல் வாங்கி போட்டுக்கொண்டு உற்சாகமாக திருவல்லிக்கேணிக்கு கிளம்பிவிட்டான். மாம்பலத்தில் இறங்கி நடக்கும்போது மின்னுவுக்கு பூ வாங்கி கொண்டு போகலாம் என்று உத்தேசித்தான். அவர்கள் வீட்டில் சின்னதாக நிறைய பெண்கள் இருப்பது ஞாபகம் வரவே அந்த யோசனை கைவிட்டான். அங்கே போனபோது மின்னு நடராஜனை தேடிக்கொண்டு ஹாஸ்டலுக்கு தான் போயிருப்பதாக சொன்னார்கள். தனியாவா? இல்லை, கூட விசனா தான் போயிருக்கான். என்னவோ அவசரமாக உன்னை பார்க்கணும், உன்னோட பேசணும்னு இருந்தாப்பா. அப்படியா என்று யோசித்தவரை திரும்பினான். என்ன அவசரம்? மறுபடியும் கல்யாண முயற்சியாகத்தான் இருக்கும். பாவம் இன்னும் எத்தனை தான் கல்யாண அலைகளை தடுப்பாள். பாழை போகிற படிப்பு முடிந்து தொலைந்து வேலை கிடைத்து இன்னும் எத்தனை வருஷம், எத்தனை மாதம் கல்லாட்டம் பாக்கியுள்ளது. இன்னும் என் கண்ணை அதுவரை சமாளிக்க உன்னிடத்தில் தைரியமும் தந்திர செயல்களும் இருக்கின்றனவா? பஸ்ஸே ஓட வேகமா
என் மின்னுவை பார்க்க போகிறேன் என்பது உனக்கு தெரியாதா? எச்சில் பண்ணும் கண்டக்டரை, சீக்கிரம் டிக்கெட் கொட. எத்தனை நேரம் வியர்வை கசகசப்பில் எங்களை காக்க வைப்பாய். வாகனங்களே நகருங்களேன், விளக்குகளை பச்சை காட்டுங்களேன். நான் என் மின்னுவை பார்க்க ஓட்டமாக ஓட வேண்டும். திரும்ப ஹாஸ்டலுக்கு வந்தபோது லேசாக மாலை வேளை இருட்டிவிட்டது. அறைக்கு போனால் அங்கே விஸ்வநாதன் வயது 10 அமர்சித்திர கதா படித்து கொண்டிருந்தான். ஹாஸ்டல் தினத்துக்கு வந்திருந்து அடிக்கடி கக்கூஸ் போக வேண்டும் என்று தொந்தரவு பண்ணியவன். எங்கடா மின்னு? டென்னிஸ் கோர்ட்டுக்கு போயிருக்கா. எதுக்குடா? அவன் சாந்த துக்காராமிலிருந்து நிமிர்ந்து பார்த்து, இந்த ரூமில் இருக்கார்ல நடராஜா மாமா, அவரை பார்க்க போயிருக்கா. டே, அந்த மாமா நான் தான்டா. நீயா? அப்போ டென்னிஸ் ஆடிட்டு இருந்துக்கா ஒரு 2 பேர் வந்து மின்னு சித்தியை அழைச்சிட்டு போனாலே. 2 மாமாவா? இல்லை ஒருத்தன் தடியாக இருந்தானா? ஆமாம், அரட்ராயிரு. கஜராஜ் அதிர்ந்து போய் டென்னிஸ் கோர்ட்டுக்கு ஓடினான். அங்கே பந்து பொறுக்கும் பையனுடன் சிவில் ப்ரொஃபஸர் ஆடி தோற்று கொண்டிருந்தார். கோர்ட்டு விரிச்சென்றிருந்தது. டேய் கிருஷ்ணய்யா, கஜராஜ் வந்தானுங்க. இல்லைங்களே, தண்டவாளம் பக்கம் ஒரு பொண்ணை கூட்டிகிட்டு ஒரு 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 கால் அவர் முன்னால் போய்கிட்டு இருந்தாங்க. கஜராஜும் பார்த்திக்கணும். ஐயோ! தண்டவாளத்திற்கே வேலியோரத்தில் ஓடினான். முழுசாக இருட்டி கொண்டிருந்தது. தண்டவாளத்தின் ரயில் தீட்டல் மட்டும் கடன் வாங்கிய ஒளியில் பளிச்சென்று தெரிந்திருந்தது. படுத்திருந்தது. எதிரே 2 பேர் வேகமாக நடந்து வருவது தெரிந்தது. கிட்டத்தில் வந்ததும், ஏய் கஜராஜ் நில்லு. யாருப்பா? ஓஹோ, நம்ம நட்டு. எங்க அந்த பொண்ணுங்க? எந்த பொண்ணு? என்னடா பார்த்து சொல்கிறான் கஜராஜ். எனக்கு கெட்ட கோவம் வரும். உனக்கெல்லாம் எதுக்கு நாயினா பொண்ணு? அதான் பப்பு இருக்கானே. நடராஜன் கீழே இருந்து கல் பொறுக்கி அவன் மேல் வீச அவன் குறிந்து கொள்ள ஹேங்கர் தகரத்தின் மேல் ஆக்ரோஷமாக மோதி சப்தமிட்டது. அப்போதுதான் மின்னுவின் குரல் கேட்டது. மின்னுதான். எந்த சந்தர்ப்பத்திலும் அதை மறக்க மாட்டான். சந்தோஷத்தில், சாகசத்தில், துக்கத்தில், திகிலில். இப்போது திகில் குரல் தான். அதை நோக்கி கலக்கமாக ஓட 1-2 பேர் தண்டவாளம் தாண்டி என்ன என்று ஓடி வர கஜராஜன் பார்த்து கொண்டு இருட்டில் மறைய வேலியோரத்திலிருந்து மின்னுவின் குரல் கேட்டது. யாராவது வாங்களேன். மின்னு யாரு? நான் தான் நடராஜன் வந்துட்டேன். மின்னு. யாருப்பா பொண்ணு? அந்த ரெண்டு பேரும். மின்னு சொல்லாத. அவங்க என்ன வந்து வேண்டாம் மின்னு சொல்லாத. அதெல்லாம் சொப்பனம். மெல்ல அவளை கைத்தாங்களாக நடத்தி அழைத்து வர 1/2 மணி நேரம் ஆகிவிட்டது. மின்னு சித்தி எங்கே போயிட்ட? விஸ்வநாதா, நீ நகர. எதிர்த்தாப்பில் 26ஆம் நம்பர் பஸ்ஸில் ஒரு மாமா இருப்பார். நான் அவசரமாக 26 நம்பரில் ஒரு மாமா இருப்பார். அவரை நான் கூப்பிட்டேன்னு சொல்லு. மின்னு சித்தி விழுந்துட்டியா? நீ போடா. மின்னு படுத்துக்கொள்ள மறுத்தாள். பிரமிப்பில் இருந்தாள். டென்னிஸ் கோர்ட்டில் இருக்காங்கன்னு சொல்லி என்னை கூட்டிகிட்டு போகிறதா சொன்னான். 2 பேர் பார்த்தா நல்லவாளாக இருந்தா. தேனொழுக பேசினா. என்ன வேலி பக்கமாக கூட்டிகிட்டு போய் கீழே சாய்ச்சி இடுப்பு மேலே மாறு மேலே எல்லாம் கை போட்டான். கடங்கார பாவி. நான் ஒரு கத்துனேன் பாருங்கோ. அப்படியே அவன் தலைமயிரை பிடிச்சி உலுக்கி விரலை ஒன்று கடிச்சிட்டேன். அப்படியும் திமிர்றான். 2 பேராக இருக்கான். நாடா கயிற்றை கழட்டுறான். நல்ல வேளை அதுக்குள்ளே யாரோ ஒருத்தர் 2 பேர் வந்து என்று சத்தம் போட்டால் பயந்துட்டு விட்டுட்டான். நீங்கள் சித்த வெளியில் போகிறீங்களா? பாவாடை தாவணியை சரியாக கட்டிக்கணும். நான் நடராஜன் வெளியே வந்து நின்றான். அவன் முகத்தின் தசை நார்கள் நடுங்கின. மயிர்கால்கள் நின்று கொண்டன. வயிற்றில் அமிலம் பொங்கியது. கஜராஜ். பப்புவும் சின்ன பையனும் ஓட்டவும் நடையாக வந்து சேர. என்ன நட்டு? கஜராஜும் பார்த்திபனோ மின்னு மேலே சிறுவனை பார்த்தா. டேய் உள்ள போடா. அடப்பாவி, எப்படிரா? எங்கிட்ட அழைச்சிட்டு போகிறதா சொல்லி ஏமாற்றி பப்புவை ஐ வாண்ட் கில் ஹிம். எனக்கு வேறு எதுவுமே முக்கியம் இல்லை. பப்பு, ஐ ஜஸ்ட் வாண்ட் கில் தட் சன் ஆஃப் அ பிட்ச். அவனை கொல்லைன்னா நான் ஜன்மம் எடுத்தது வீணு. பப்பு, ஏதாவது ஒரு வழி சொல்லு. ஏதாவது ஒரு ஆயுதம் கொடுறா. நான் அந்த பொறுக்கி பையில கொன்னே ஆகணும். அப்படியே எனக்கு ரத்தம் பொங்குது. அறைக்குள்ளே விசும்பல் ஒலி கேட்டது. டேக் இட் ஈஸி நட்டு. இன்றைக்கே கொல்லணும் அவனை. அதெல்லாம் அத்தனை சுலபம் இல்லை நட்டு. எனக்கு மட்டும் அவன் மேலே கோபம் இல்லையா? என்னை அவமானப்படுத்தி வேலையிலேருந்து ராஜினாமா செய்ய வச்சான். எனக்கும் அவன் மேலே உம்மடங்கு ஆத்திரம்தான். அதுக்காக என்ன செய்ய முடியும்? இம்மாதிரி பைத்தியகாரதனமாக கொலை செய்ய போகிறேன் அது இதுன்னு பதறாத. நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் மற்ற பேர்கிட்ட பேசாதண்ணே. தப்பாக நினச்சிப்பா. நினச்சிக்கிட்டோம். ஐ டோன்ட் கேர். எனக்கு அவனை கொண்டுட்டு தான் மறுவேலை. உளராதரா. திங்ஸ் ஆர் நாட் தட் சிம்பிள். இதை பாரு, இதை பற்றி யார்கிட்டையும் இனிமேல் பேசாத. பப்பு அவன் தோள் மேல் கை வைத்து, இதுக்கெல்லாம் நளினமாக பழி வாங்குகிற வழிகள்லாம் இருக்குது. நீ உள்ளே போய் இந்த பொண்ணை சமாதானப்படுத்து. மற்றதெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். இனிமேல் இதை பற்றி மூச்சு விடாத என்ன? பப்பு நடராஜனின் தோளை மேல் கையை வைத்து அழுத்தினான். நடராஜன் மேலே கதவை திறந்து அறைக்குள் சென்றபோது அந்த சிறுவன் கட்டில் விளிம்பில் சித்திரக்கதை படித்து கொண்டிருக்க மின்னு வெற்று பார்வை பார்த்து கொண்டு வீற்றிருந்தாள். மூக்கு சிவந்திருந்தது. நடராஜன் உள்ளே நுழைந்ததை கவனிக்கவில்லை. மின்னு, ஐம் ஸோ சாரி.
உள்ளங்கையில் நெற்றியில் அடித்துக்கொண்டு, என் விதி என்னை செருப்பால் அடிக்கணும், இங்கே வந்ததே தப்பு. மின்னு, நீ பார்த்துட்டேரு. அவனை அவனை மின்னு அவனை நிமிர்ந்து பார்த்தான். நீங்களா? வாடா வச்சு. மின்னு மின்னு நான் கூட வரேன் மின்னு, இரு. அவள் எதுவும் பேசாமல் விறுவிறு என்று நடக்க அவள் பின்னால் ஸ்டேஷன் வரை நடந்தார். டிக்கெட் வாங்கும்போதோ பெண்கள் பெட்டியில் ஏறி உட்காரும்போதோ மின்னு நடராஜனிடம் பேசவே இல்லை. ட்ரெயினுடன் சற்று ஓடிவிட்டு திரும்புகையில் 3வது பாதையில் ஒரு எக்ஸ்பிரஸ் ஜகஜகவென்று வேகமாக கடக்க நடராஜன் ஒரு குணம் பாய்ந்து விடலாம் என்று யோசித்தான். இல்லை, இன்னுமில்லை. ஒரே ஒரு கடமை பாக்கி இருக்கிறது, கஜராஜை கொல்லுவது. இந்த முறை நிஜம். எனக்கு வேறு எதுவும் வாழ்வில் பாக்கியோ எதிர்பார்ப்போ இல்லை. கஜராஜை கொன்றதும் நான் பிறந்த பலன் கிடைத்து விடுகிறது. கஜராஜின் அறைக்கு சென்று கதவை காலால் உதைத்து பார்த்தான். பூட்டியிருந்தது. என்னடா நட்ஸு, எதுக்கு அவன் அடிக்கிற? அவனை கொல்லணுண்டானா? ப்ரொஃபஸர் வீட்டில் பார்த்தியா? சென்குப்தாவின் வீட்டில் கதவை தட்டிய போது மாதவி தான் திறந்தான். எஸ் மேடம், கஜராஜ் வந்தானா? அவள் அவனை சந்தேகமாக பார்த்து, இல்லையே, ஏன்? கொல்ல வேண்டும் அவனை. மாதவி அவனை பார்த்து புன்னகையை விட்டு, டூ தேட், குட் நைட் என்று கதவை சாத்தினாள். தொடரும்.